கண்டிப்பாக சொல்கிறேன் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். ஆமென். உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன் அவர். இந்த இடத்துல இருதயம் உடைஞ்சி போய் வந்திருக்கிற சிலருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் எனக்கு உணர்த்துறார், நீ கண்ணீரோடு இந்த இடத்துல வந்திருக்கிற, வேதனையோடு வந்திருக்கிற, இருதயம் உடைஞ்சி போய் வந்திருக்கிற, நான் உன்னுடைய இருதயத்தின் காயத்தை எல்லாம் மாற்றி உனக்கு சமாதானத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து செல்கின்ற பொழுது சமாதானத்தோடு கடந்து செல்வீர்கள். உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனிதனுடைய ஜீவியத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுடைய மத்தியில் சுட்டி காட்ட விரும்புகிறேன். லூக்காளுடைய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், லூக்காளுடைய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு அவர் கெனேசரேத்து கடல் அருகே நின்ற பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். பாருங்க, இயேசு கெனேசரேத்து கடற்கரையில் போய் நிற்கிறாரு. திரளான ஜனங்கள் அவருடைய வாயின் வார்த்தைகளை, வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அதாவது ஆறுதல் இல்லாமல் இருந்த ஜனங்கள், கஷ்டத்தோடு இருந்த ஜனங்கள், வேதனையோடு இருந்த ஜனங்கள் இயேசுவிடத்தில் போனா ஆறுதலான வார்த்தைகள் வரும். நம்முடைய ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி கூட குணப்படுத்துகிறவர். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை காதேஸ் வனாந்திரத்தை என்ன செய்யுமா? அதிர பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை பெண் மான்களை என்ன செய்யுமா? ஈன பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிலாம் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு அங்கே போனார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். பாருங்க, 2 படகுகள் ஆண்டவர் பார்க்கிறாரு. மீன் பிடிக்கிறவர்கள் வலைகளை என்ன செய்து கொண்டிருந்தார்களாம்? அலசி கொண்டிருந்தார்கள். அவருடைய வலையில மீனே கிடைக்கல. ஒரு மீன் கூட என்ன செய்யல, கிடைக்கல. அவங்க எல்லாம் ரொம்ப திறமசாலிகள். இந்த கெனேசரேத்து கடற்கரையை குறித்து அவர்களுக்கு நன்றாக தெரியும். பிரியமானவர்களே, கடற்கரையை குறித்து நன்றாக தெரியும். மீன் பிடிப்பதற்கு திறமை உள்ளவர்கள். எங்கே எப்படிப்பட்ட பெரிய மீன்கள் கிடைக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். எல்லாம் தெரிந்திருந்தும் ஒன்றுமே அவர்களுக்கு அகப்படவில்லை. இது எதை காட்டுதுன்னா, சில வேளைகளில் நம்முடைய திறமை, நம்முடைய படிப்பு எல்லாவற்றையும் நாம் பயன்படுத்தியும் சில வேளைகளில் வெற்றி பெறாமல் போகலாம். ஆசீர்வாதத்தை இழந்து போகலாம். ஜெயம் கிடைக்காமல் போகலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ராத்திரி வேளையில் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். உன்னுடைய வெட்கத்திற்கு பதிலாக நம்முடைய ஆண்டவர் இரட்டத்தனையான பலனை தருவார். நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்னீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களுடைய தலையை நிமிர பண்ணுவார். அதை நம்புகிறீர்கள்? தலைவியா சொல்லுங்கள். பாருங்க, அப்பொழுது அந்த படகு ஒன்றின் மேல் என்ன செய்தாராம்? ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையில் இருந்து சற்றே தள்ளுபடி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதனை பண்ணினார். இவனே கெட்டு நொந்து போயிருக்கிறான். சீமோன் பேதுரும் அவனுடைய கூட்டாளிகளுக்கும் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடைக்கல. இப்ப இயேசு அந்த காலியான படகுல போய் ஏறி உட்கார்ந்துட்டு கொஞ்சம் தடுப்பா அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? நான் தான் உங்களுக்கு கிடைச்சனா?
நானே நொந்து போய் கிடக்கிறேன். ஒரு காலத்தில் எனக்குன்னு ஒரு பெருமை இருந்துச்சு. இந்த கடலில் போய் பெரிய மீனெல்லாம் நான் தான் பிடிச்சிட்டு வருவேன். ஆனால் இன்னைக்கு ஒரு சின்ன நெத்திலி மீன் கூட என்ன செய்யலை, கிடைக்கல. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்து பொறாமப்பட்டவங்க எல்லாம் இன்னும் என்னை பார்த்து சிரிச்சுட்டு போறாங்க. ஒரு மீனை ஒரு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு போறாங்க. இந்த சூழ்நிலையில நானே வயிற்றுச்சல்ல இருக்கிறேன். என் போட்டில் வந்து உட்கார்ந்துருக்குது, என்ன தள்ளு அப்படின்னு சொன்ன, என்ன விளையாடுறீங்களா அப்படி கேட்போமா, கேட்க மாட்டோமா? ஒன்றும் வாயை திறக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக கேட்போம், அப்படிதானாங்க? ஆனால் பிரியமானவர்களே, இவன் கீழ்ப்படிந்தான். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டை தள்ளி விட்டுட்டு தான் வந்து போய் ஓடி போய் ஏறுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஓட்டை வந்து முதல்ல தள்ளி விட்டுட்டு ஓடி போய் ஏறுவாங்க. ஆனால் இயேசு வந்து ஓட்டில் ஏறி உட்கார்ந்து இருந்துட்டு தள்ளு அப்படின்னு சொல்கிறாரு. அவன் தள்ளுனா அவன் கஷ்டமே படலை. அது காரணம் என்னன்னா, இயேசு யாருக்கும் பாரமானவர் அல்ல. கரங்களை பேர் தலையிலியா சொல்லுங்க. இயேசு யாருக்கும் பாரமானவர் அல்ல. பாருங்க, இயேசு வந்து பவனி வர்ற வேலை ஒரு 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 கழுதை குட்டியின் மேல வந்தார், அப்படித்தானங்க? இயேசுவை சுமக்கிறதுக்கு அந்த கழுதை குட்டி கஷ்டமே படல. ஆனா ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் நடந்துச்சு. என்ன காரியம்னா, இதுவரைக்கும் தரையில நடந்துச்சு, இப்போ வஸ்திரங்கள், மரக்கிளைகள் இவர்களுக்கு மேல நடக்க ஆரம்பிச்சு. அப்போ பாருங்க, மகிமை வந்திருக்கா இல்லையா? மகிமை வந்திருக்கா இல்லையா? இயேசுவை இருதயத்துல நீங்க ஏற்றுக்கொண்டாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். நம்முடைய இயேசு மிகவும் நல்லவர். அல்லேலூயா. அவரை நம்பின பிள்ளைகள் ஒரு நாளும் கெட்டு போனதே கிடையாது. பாருங்க, அந்த வசனத்தை, 4வது வசனத்தை வாசியுங்கள். அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்களுடைய வலைகளை போடுங்கள் என்றார். முதல்ல போட்டில் போய் ஏறி உட்கார்ந்து தள்ள சொன்னார். சரி, 2வது பாருங்க, அங்க உட்கார்ந்து பேசிட்டே இருக்கிறாரு. இவன் வயிற்றுச்சல்ல இருக்கிறான். வீட்டுக்கு ஒண்ணுமே கொண்டு போக முடியாது, ஒரு மீனும் கிடைக்கல. வலைகளை எல்லாம் ரெடி பண்ணணும். நாளைக்காவது என்ன செய்யணும்? மீன் பிடிக்கணும். எவ்வளவு வேலை இருக்குது. இப்போ வந்து இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த கஷ்டத்தை எல்லாம் சகிச்சு இயேசுக்கு அவன் இடம் கொடுத்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது இயேசுவுக்கு நீங்கள் இடம் கொடுத்து பாருங்கள். இயேசுவுக்கு நீங்கள் இடம் கொடுத்து பாருங்கள். இப்ப பாருங்க, இப்ப ஆழமா ஆண்டவர் தள்ளிட்டு போக சொல்றாரு, அப்படித்தானங்க? அவர் போதகம் பண்ணி முடிந்த முன்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை என்ன செய்யுங்கள், ஓடுங்கள். இப்போதான் அவன் சொல்றான், அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். பாருங்க, இப்பதான் சொல்றான், ஆண்டவரே, ராத்திரியெல்லாம் கஷ்டப்பட்டோம்ப்பா, எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. உங்களுடைய சூழ்நிலை அப்படி ஒருவேளை இருக்கலாம். எவ்வளவோ பிரயாசப்பட்டேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், எவ்வளவோ முயற்சி பண்றேன், ஒண்ணுமே நடக்கல, வாழ்க்கையில தோல்வி அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க இங்க இருக்கிறீங்களா? இயேசுக்கு நீங்க இடம் கொடுத்து பாருங்க. இயேசுக்கு இடம் கொடுத்து பாருங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்து பாருங்க. இயேசு கிறிஸ்து சொன்னபடி செய்த பொழுது தண்ணீரே திராட்சை ரசமாய் மாறிவிட்டதா? அல்லேலூயா. பாருங்க, இயேசு சொன்னபடி செய்தால் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இயேசுக்கு இடம் கொடுத்தால் ஆண்டவர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார்.
வாலாக்காமல் தலையாக்குவார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கலும் மேன்மையாக வைப்பார். நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்வார். அல்லேலூயா. பயங்கரமான குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து ஒரு மனிதனை தூக்கி எடுத்து உயர்ந்த கண்மலை மேல் வைப்பார். இதுவரைக்கும் உன்னை குறிஞ்சி அற்பமா பார்த்த ஆட்கள்லாம் இப்ப அப்படியும் மேல அப்பா என்னமா இருக்கிறாரு பாரு அப்படின்னு பார்க்கிற அளவுக்கு இயேசு உயர்த்தி விடுவார். அல்லேலூயா. அதாங்க இயேசுடைய வல்லமை, இயேசுடைய அன்பு. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவரை நம்பின பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நம்முடைய இயேசு, நாம் ஆராதிக்கிற இயேசு பெரியவர். அவர் பெரியவர். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். இது சொல்றாங்க பாருங்க, கஷ்டத்தை சொல்றாங்க. ஆண்டவரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒண்ணுமே கிடைக்கல, அதனால உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லியிருப்போம்? இந்த கடலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? என்ன கேட்டிருப்போம்? இந்த கடலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ரெண்டாவது, நீங்கள் மீன் பிடிக்கிற ஆளா? என்னைக்காவது ஒரு நாளாவது போட்டில் போய் வலையை போட்டு மீன் பிடிச்சி கரையில் கொண்டு சேர்த்துருக்கீங்களா? உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? கேட்போமா கேட்க மாட்டோமா? ஒன்றும் வாய திறக்க மாட்டீங்க, கண்டிப்பாக கேட்டுப்போம். அப்படித்தானங்க? அது மாத்திரம் இல்லை, நீங்க யாரு? உங்களுடைய பரம்பரை என்ன? உங்க அப்பா என்ன வேலை? மீன் பிடிக்கிறவரா? இது தச்சனுடைய குமாரன். உமக்கு இந்த மீன் பிடிக்கிறது என்ன சம்பந்தம்? பெருசா வந்துட்டார் பாரு புத்தி சொல்றதுக்கு, அப்படிதான் நம்ம சொல்லியிருக்கோம். அதனாலதான் அநேகர் என்று ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறார்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கின்ற பொழுது ஆசீர்வாதங்கள் பெருகும். பாருங்க, இந்த பேதுரு சொல்றான், அதற்கு சீமோன், ஐயரே, ராமுலோடு நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, 6வது வசனத்தை வாசிங்க. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மீன் கூட கிடைக்கல. இயேசு சொன்னதை செய்த உடனே வலை கிழிந்து போகத்தக்கதாக திரளான மீன்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது. நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். அல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. வாழ்க்கை அப்படியே மாற்றி விடுவார் தேவ பிள்ளையை. வாழ்க்கை அப்படியே மாற்றி விடுவார். ஆச்சரியமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஒரு நல்ல பாடல், உங்களுக்கு எல்லாம் தெரிந்த பாடல், நாம் சேர்ந்து பாடுவோம். ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. உணர்ந்து பாடுங்க. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபு
நீங்கள் வெட்கப்பட்டு போகிறது. உங்களை நித்தமும் நடத்துகிறவர் அவர். மேல தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தருகிறவர் நம்முடைய இயேசு. அல்லேலூயா. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமென். 7வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். பார்த்தீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு உங்களுடைய வீட்டில் வந்துட்டா, இயேசு உங்களுடைய இருதயத்தில் வந்துட்டா, சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், நன்மைகள் எல்லாம் பெருகிக்கொண்டே இருக்கும். பெருகிக்கொண்டே இருக்கும். அவர் என்ன சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லுகிறார், அதன்படி செய்யுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில், இந்த அருமையான வேளையில் ஆண்டவர் உங்களை இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. இரவு வேளையில நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு மாற்றத்தை தருவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். மனிதன் பார்க்கிற விதமாய் அவர் நம்மை பார்க்கிறவர் அல்ல. மனிதன் முகத்தை பார்க்கிறான். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். நம்முடைய இருதயம் எந்த அளவு உடைக்கப்பட்டிருக்கிறது என்று அவருக்கு தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீ எப்படிப்பட்ட நெருக்கத்திலே நீ போய்கொண்டிருக்கிறாய். யோபு சொல்லுகிறான், நான் போகும் வழியை சொல்ல மாட்டீங்க, அவர் அறிந்திருக்கிறார். நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். கஷ்டம் எல்லாம் அவருக்கு தெரியும். தேவ பிள்ளையே, கஷ்டம் எல்லாம் அவருக்கு தெரியும். தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறவர். அவர் ஏற்றுக்கொள். ஒரு தகப்பன் உதவி செய்வது போல உதவி செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர பாதையிலே நடந்து வருகின்ற பொழுது அவருடைய வஸ்திரம் பழையதாய் போகவே இல்லை. பாதரட்சை தேய்ந்து போகவே இல்லை. வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். அவர்களுக்கு விரோதமாய் செங்கடல் எதிர்த்து வந்தது. அதை 2ஆய் விளக்க செய்தார். ஆசீர்வாதமாக நடத்தினார். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான நல்ல தேசத்திலே, தான் பார்த்து வைத்த தேசத்திலே, சிங்கார வனத்திலே கொண்டு சேர்த்தவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். அவரை நம்பின பிள்ளைகள் விருத்தி அடைந்திருக்கிறார்களே தவிர, வர வர விருத்தி அடைந்து ஈசாக்கு மகா பெரியவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இந்த இடத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கடந்து போகின்ற பொழுது, இயேசுவே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி நீ ஒப்பு கொடுப்பாயானால் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை உண்டாக்குவார். பாருங்க, ஒரு மீன் கூட கிடைக்கல, 2 படகு நிறைய மீன் வந்துச்சு. அப்படிதானே? அல்லேலூயா. இப்ப அவங்க ஒரு பாட்டு பாடினா எப்படி பாடிப்பாங்க? என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்ல மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்னென்ன பிரச்சனை அதெல்லாம் சொல்லி எவ்வளவு சந்தோஷம்னு பாடியிருப்பாங்க. அப்படித்தானாங்க? ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். அதிசயமான காரியங்களை செய்வார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். கரங்களை தலையில சொல்லுங்கள். இந்த வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். பாருங்க, நம்முடைய தேவன் தகப்பன், நமக்கு ஒரு தகப்பன். அவரிடத்தில் நாம் கேட்கின்ற பொழுது தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு இறங்குவது போல் அவர் இறங்குவார். ஆமென். இங்க அக்சாலை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் தகப்பனிடத்திலே போய் கேட்கிறாள், தகப்பனே, நீர் எனக்கு ஒரு நிலத்தை கொடுத்தீர், அது வறட்சியா இருக்குது, அது பெரிய பிளஸிங் எல்லாம் இல்லை, வருமானம் எல்லாம் வராது, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒரு செழிப்பான நீர்ப்பாய்ச்சலான ஒரு இடத்தை தாரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இந்த தகப்பன் பாருங்க, சரி ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு நிலத்தை கொடுக்கல, 2 இடத்துல கொடுத்துருக்கிறார். இடத்தினையான ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரா இல்லையா? மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும். ஆமென். இதாங்க நம்முடைய ஆண்டவர் செய்தது. நம்முடைய ஆண்டவர் நம்மேல் இரக்கமுள்ள ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை அப்பத்தை கேட்டால் அவன் கல்லை கொடுப்பானா? யாராவது கொடுப்பீங்களா? நீ கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. அப்படித்தானங்க? பிள்ளைங்க தான் நல்லா சாப்பிடணும்னு நீங்க நினைப்பீங்க. அவருடைய சாயலிலே கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். நம்மை ஆண்டவர் கைவிடுவாரா? நம்மை ஆண்டவர் கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நன்மையினால் உன்னுடைய வாய் என்ன செய்வார்? திருப்தியாக்குவார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நன்மையின் கிருபை உன்னை என்ன செய்யுமா? தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் மிகவும் நல்லவர். ஆண்டவர் மிகவும் நல்லவர். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். தகப்பனிடத்தில் ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு இடத்தை கேட்டால் தகப்பன மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் 2 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உன்னுடைய வெட்கத்திற்கு பதிலாக வெட்டத்தினையான பலனை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? தலையியா சொல்லுங்க. அது மாத்திரம் இல்ல, நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்றீர்களோ, எந்த இடத்துல உங்களை பரிகாசம் பண்ணினார்களோ, எந்த இடத்துல உதாசீனப்படுத்தினார்களோ, அந்த இடத்துல உங்களுடைய தலையை நம்முடைய ஆண்டவர் நிமிர பண்ணுவார். அல்லேலூயா. பாருங்க, யாக்கோபுடைய ஜீவியத்திலே யாக்கோபு எப்படியாயிலும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவனுடைய தாயாகிய ரெபேக்காளுடைய வயிற்றிலே 2 பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று என்ன செய்ததா? மோதிக்கொண்டது. மோதிக்கொண்டதுன்னா என்ன அர்த்தம்? மோதிக்கொண்டதுன்னா என்ன அர்த்தம்? சண்டை போட்டுன்னு எடுத்துக்கலாம். சென்னையில் அப்படிதான் சொல்லுவாங்க. 2 கும்பல் ஒன்றோடு ஒன்று என்ன செய்தது? மோதிக்கொண்டது. பாருங்க, ரெபேக்காளுடைய வயிற்றுல 2 பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. இந்த சண்டையை யார் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த சண்டையை யார் ஆரம்பிச்சிருப்பா? ஏசாவா யாக்கோபா? யாக்கோபு தான் ஆரம்பிச்சிருப்பான்.
யாக்கோபு ஆரம்பிப்பதற்கு தான் பெரிய வாய்ப்பு இருக்கிறது. என்னன்னா, நீ முதல்ல பிறக்கக்கூடாது, நான் தான் முதல்ல பிறக்கணும், உன்னை விட நான் பணக்காரனா இருக்கணும், சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு கிடைக்கணும்னு இவன் சண்டை போட்டுப்பான். அங்கேயே ஆரம்பிச்சிருக்கான் பாருங்க, அங்கேயே ஆரம்பிச்சிருக்கான். சரி, உலகத்துல முதல் சட்ட சிக்கலை கொண்டு வந்த ஆள் யார் தெரியுமா? சட்ட சிக்கலை கொண்டு வந்த ஆளே யாக்கோபு தான். பாருங்க, ஏசா பிறக்கிறான், இவன் அவனுடைய காலையை பிடிச்சிட்டு வந்தானா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம 2 பேரும் தனித்தனியா பிறக்கல, ஒன்னாதான் பிறந்தோம். அதனால சேஷ்ட புத்திர பாகம் உனக்கு மாத்திரம் கிடையாது, எனக்கு உரிமை இருக்குது. லீகல் பிரச்சனை, சட்ட பிரச்சனையை கொண்டு வந்துட்டான். அந்த மாதிரி ஒரு ஆள் அவர். பாருங்க, அவனுடைய சகோதரனாக ஏசா ஒரு நாள் சோர்ந்து போய் இருக்கிற வேளை இவர் ஒரு சிகப்பான கூழை காய்ச்சிட்டே இருக்கிறார். அப்ப ஏசா சொல்றாரு, நான் பசியா இருக்கிறேன், அந்த சிகப்பான கூழ்ல கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இவர் சொல்றாரு, அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன கொடுத்துறியா? அதாவது இவனுடைய வீக்னஸை வச்சு அடிக்கிறான் பாருங்க. அடிச்சு சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிட்டான். பாருங்க, உன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கு ஒரு நாள் ஏசா பார்த்து சொல்றான், வேட்டையாடி சமைச்சு கொண்டு வா. எனக்கு என்னன்னு தெரியல, ஒருவேளை ரெபேக்கா சரியா சமையல் பண்ணிக்க மாட்டாங்களோ. வீட்டில் ஒழுங்கா அந்த அம்மா சமையல் பண்ணி கொடுத்துருந்தா அவர் ஏன் வந்து ஏசாவை பார்த்து கேட்க போறாரு? சரி, ஓகே. ஆனா இந்த அம்மா சமையல் பண்ண தெரியும். இவங்களுக்கு இந்த ரெபேக்கால் என்ன பண்றாங்கன்னா பாருங்க, இந்த 2 குழந்தைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்ட உடனே இப்படியானால் எனக்கு எப்படி ஆகுமோ என்று சொல்லி ஆண்டவரிடத்துல போய் ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவர் சொன்னாரா, 2 பிள்ளைங்க அவன் வயிற்றிலிருந்து பிறக்க போகுது, மூத்தவன் இளையவனை என்ன செய்வான்? சேவிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டார். இது இந்த அம்மாவுக்கு தெரியும். தெரிஞ்ச உடனே சரி, ஆசீர்வாதம் மாறி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்ணாங்க, யாக்கோபை கூட்டி, யாக்கோபு எந்த சில்முசம் பண்ணாலும் வீட்டில் தான் உட்கார்ந்துருப்பாரு. கூடாரவாசி, குணசாலி. அம்மாவை சுத்தி சுத்தி வந்து எல்லாத்தையும் சாதிச்சிருவார். பாருங்க, அம்மா வந்து ஜேக்கபுக்கு மேக்கப் போட்டாங்க. மேக்கப் போட்டு ரெடி பண்ணி சமையல்லாம் பண்ணி, அன்னைக்கு ஒழுங்கா சமையல் பண்ணினாங்க பாருங்க. அன்னைக்கு ஒழுங்கா சமையல் பண்ணி புருஷனை பிரியப்படுத்தி ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்துட்டார். இந்த ஏசா வருகிறான், கேட்கிறான் பாருங்க, என் தகப்பனே இந்த ஒரே ஒரு ஆசீர்வாதம் மாத்திரமா அவனிடத்தில் உண்டு அப்படின்னு. அருமையான தேவனுடைய பிள்ளை எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டார், ஈசா கொடுத்துட்டார். இவனுக்கு ஏசாவுக்கு கோவம் வருது, இவனை காலி பண்ண வேண்டியதான். இவனை காலி பண்ணா ஆசீர்வாதம் எங்க வந்துடும்? நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில அவருடைய பெற்றோர்கள் அவனை நீங்க இருக்க வேண்டாம்பா, கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிள்ளைகளுடைய பிரச்சனைகளினால் பெற்றோர்களுக்கு பெரிய வேதனை. உண்மையா இல்லையா? உண்மை. அந்த பெற்றோர்கள் சரி, இந்த பிள்ளை இழந்துடக்கூடாது, நீ உன்னுடைய மாமனுடைய வீட்டுக்கு போயிரு, லாபான் அவனுடைய வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. தன்னுடைய சொந்த வீட்டில் அவன் இருக்க முடியாதபடி போகிறான். வனாந்திரத்திலே அவன் படுத்து உறங்குகின்ற பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காப்பேன், இந்த இடத்துக்கு உன்னை திரும்ப கொண்டு வருவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்றேன். பாருங்க, ஒரு ஏமாத்துக்காரன ஆண்டவர் பார்த்து சொன்னார்னு அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நீ எத்தனா இருக்கிற, ஆனா நீ இஸ்ரவேலாய் மாறுவாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நம்ம எல்லாரும் மேலேயும் கர்த்தர் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை மாறும் தேவ பிள்ளையே. எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? உன்னுடைய வாழ்க்கை மாறும். ஆண்டவர் இந்த இடத்திலே உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் தேவன் தம்முடைய தீர்மானத்தின்படி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல நீங்க மறுபடியும்
தலை நிமிர்ந்து நிற்பீங்க. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுதோ 2 பரிவாரங்களை உடையவனானே. உன்னுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கர்த்தர் உனக்கு தருவார். ஆமென் என்று சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையை, நீ சோர்ந்து போகாதே. ஒருவேளை பல பிரச்சனைகள், பல நெருக்கங்கள், அநேகர் உன்னை அற்பமாய் நினைக்கலாம். முன்னேறவே முடியவில்லை, என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி நீ நினைக்கலாம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை நான் தருவேன். அல்லேலூயா. கரங்களை தலையிலே சொல்லுங்கள். யாக்கோபு என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனானே. அல்லேலூயா. கரங்களை தலையிலே சொல்லுங்கள். தேவனுடைய பிள்ளையை நீங்கள் சொல்வீர்கள், ஒன்றுமில்லாமல் நான் இந்த இடத்திற்கு வந்தேன், என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். ஆமென். பாருங்க, ஒரு சகோதரன், அவர் ரியல் எஸ்டேட் பண்ணுவார். அவருக்கு ஒரு ஃபோன் அவ்வளோதான் அவருடைய சொத்து, ஃபோன் அவ்வளோதான் சொத்து. அவர் சொல்லுவார், பாஸ்டர் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், எனக்கு ஒரு பிஸ்னஸ் கூட ஆகலை அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் நான் அவருக்கு ஜெபம் பண்ணி அனுப்புகிறேன், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் போ. அப்போது அவர் போய் ஒரு லேண்டை பேசினார். பேசுகிற வேலை அது கிளிக் ஆயிடுச்சு. பிஸ்னஸை முடிச்சுட்டார். முடித்த உடனே அவர் தசவாகத்தை கொண்டு சர்ச்சில் கொடுத்தார். நான் ஆசீர்வதிச்சு அவரை அனுப்புனேன். பாருங்க, அதே வாரத்தில் மறுபடியுமா 20,000 கொண்டு வராரு. என்னடா இது, ஒன்றும் இல்லாத மனுஷன் 10,000 கொண்டு வந்தாரு, திரும்ப 20,000 கொண்டு வர ஒரே வாரத்துக்குள்ளாக எனக்கு சந்தேகம் வந்துச்சு. எதியா இந்த பணம் அப்படின்னு கேட்டேன். பாஸ்டர், நான் ஆண்டவருக்கு தசமாக கொடுக்க என் ஆண்டவரை கனம் பண்ண என் ஆண்டவரை நேசிக்க எனக்கு இப்போ நிறைய பிஸ்னஸ் ஆகிட்டே இருந்து பாஸ்டர். அல்லேலூயா. துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் கூட்ட மாட்டான் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். யோபின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம், யோபின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசியுங்கள். நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன், இவனுக்கு நன்மை வரும் அப்படின்னு காத்திருந்தானா, ஆனா என்ன வந்துச்சு? தீமை வந்தது. பிரியமானவர்களே, உங்களில் யாருக்காவது நன்மை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்து தீமையே வந்துட்டு பட்ட காலே படுது என்று சொல்லி நீங்கள் வேதனைப்படுகிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? அல்லேலூயா. பாருங்க, யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவள் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். மனைவி சொல்றா, எதுக்கு இயேசு தேவன் சொல்லிட்டு உத்தமமா இருக்கன்னு சொல்ற? ஆண்டவரை திட்டிட்டு செத்துரு, நீ இருந்து பிரயோஜனம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலையில் இருந்த இந்த யோபை ஆண்டவர் கைவிடாமல் ஆசீர்வதித்து உயர்த்தினார். அதே தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை போய் தலையிலியா சொல்லுங்கள். அவனுக்கு கஷ்டங்கள் வந்தது, நெருக்கங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, பிரச்சனை வந்தது. யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம், யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும்
இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தறினார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கர்த்தர் தருவார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க எந்த நிலவரத்தில் இருக்கிறீங்க? சில உதாரணங்களை நான் உங்களுக்கு வேதத்தில் சொல்லிட்டே வரேன். ஒரு ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்கள். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கர்த்தர் தருவார். உன்னை வெட்கப்பட விடமாட்டார் தேவ பிள்ளையே. உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். எல்லாரும் ஜெப நிலையில எழுப்பி நிற்போம். எல்லாரும் ஜெப நிலையில எழுப்பி நிற்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் எல்லாம் மாறட்டும்னு சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் எல்லாம் மாறட்டும். நான் கண்ணீரோடு இந்த இடத்துல வந்திருக்கிறேன். இருதயம் உடைக்கப்பட்டு நான் இங்க வந்திருக்கிறேன். ஏமாற்றமான சூழ்நிலையில வந்திருக்கிறேன். முன்னேறவே முடியலப்பா. வாசல் எல்லாம் அடைக்கப்பட்டு போச்சு. அற்பமா எண்ணப்படுறேன். எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்க. எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். உன்னுடைய இருதயம் எந்த அளவு உடைச்சிருக்குன்னு அவருக்கு தெரியும். உன்னுடைய முகத்தை அவர் பார்க்கிறவர் அல்ல. இரவு நேரங்களில் நீ வடிக்கிற கண்ணீரை அவர் காண்கிறார். உன்னுடைய பெருமூச்சின் சத்தத்தை அவர் கேட்கிறார். தேவ பிள்ளையே, அவரை நோக்கி பார். அவர் நம்முடைய பரம தகப்பன். எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமே இல்லாத நிலவரத்திலே, ஒரு மீன் கூட கிடைக்காத நிலவரத்திலே இருந்த அந்த பேதுருவுடைய கூட்டாளிகளுக்கும் 2 படகுகள் நிறைய ஆசீர்வாதம் கொடுத்தாரே. உன்னை கைவிடுவாரா? உன்னை கைவிடவே மாட்டார் தேவ பிள்ளையே. உன்னை கைவிடவே மாட்டார். கேளுங்க, என்னை ஆசீர்வதின்னு கேளுங்க. என்னை ஆசீர்வதி ஆண்டவரே. ஆண்டவருடைய சமத்திலே கேளுங்க, என்னை ஆசீர்வதியும். அக்சாலுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் தகப்பன் 2 ஆசீர்வாதங்களை கொடுத்தானால் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். உன்னை கைவிடவே மாட்டார். கேளுங்க, என்ன ஆசீர்வதி அப்பா, என்ன ஆசீர்வதி ஆண்டவரே, என்ன ஆசீர்வதி ஆண்டவரே. வெட்கப்பட்டு நிலைநிறுத்த முடியாம அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஏதாவது இடத்துல இருந்து வெட்கத்தோட வெளியே போயிருக்கீங்களா? அந்த இடத்துல உங்களை ஆண்டவர் உங்களுடைய தலையை நிமிர பண்ணுவார். எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க, எல்லாரும் அதிசயமா பார்ப்பாங்க. எவ்வளவு கர்த்தர்களை உயர்த்தி இருக்கிறார் என்று ஆச்சரியப்படுவார்கள். ஒப்புக்கொடு தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய உன்னை ஒப்புக்கொடு. யாக்கோபு ஆண்டவர் ஒரு கையோடு கோலோடு போன மனிதனை 2 பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணவில்லையா? யோபை 2 மடங்கு ஆசீர்வதிக்கவில்லையா? ஆசீர்வதிப்பார் தேவ பிள்ளையை. இதை அவர் கைவிடவே மாட்டார். எட்டத்தனையான ஆசீர்வாதத்தை நீ பெறுவாய். ஆண்டவரே, நான் உங்க நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் உங்க நம்புற ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. நம்பி உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தவர்களுக்கு நீர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறேன். என்னை ஆசீர்வதி அப்பா, என்னை ஆசீர்வதி ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கரம் நோக்குமே. வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டியின் கரம் நோக்குமே. நாங்களோ எங்கள்
துக்கம் சந்தோஷமா மாறின ஆண்டவரேன்னு கேளுங்க. என்னுடைய துக்கம் சந்தோஷமா மாறின ஆண்டவரே, என்னுடைய கஷ்டங்கள் நெருக்கங்கள் எல்லாம் மாறணும். என் குடும்ப பிரச்சனை போராட்டங்கள் எல்லாம் மாறணும். சமாதான சந்தோஷம் நல்ல வாழ்க்கை ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று கேட்போமா? என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று கேட்போமா? கேளுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. ஸ்தோத்திரம். எல்லாருடைய உங்களுடைய கரங்களை கீழே போடுங்கள், இந்த கரங்களை கீழே போடுங்கள். ஆண்டவரே, இந்த இடத்துல முதல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, நீர் என்ன ஆசீர்வதியும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தாரும், என் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை தாரும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் நன்மை கிருபையும் வெளிப்படணும், தொடரணும். ஆண்டவரே, எனக்கு நன்மை செய்யும் அப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றவங்க என்னுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அநேக கரங்களை பார்க்கிறேன், அநேக கரங்களை பார்க்கிறேன். நீங்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கர்த்தர் தருவார். இந்த இடத்துல நீங்க ஒரு நாள் சாட்சி சொல்வீங்க, கர்த்தனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி, கர்த்தனை ஆசீர்வதித்தார் என்று சாட்சி சொல்வீங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஞானஸ்தானம் எடுக்கல, நான் ஞானஸ்தான சத்தியத்திற்கு கீழ்ப்படிஞ்சு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்களும் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். உங்களுக்காக நான் சேர்த்து ஜெபிக்க இருக்கிறேன். நன்றாக உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். ஒரு சில கரங்களை பார்க்கிறேன், ஒரு சில கரங்களை பார்க்கிறேன். ஸ்தோத்திரம். ஞானஸ்தான சத்தியத்தை விலக்கி வைக்கக்கூடாது, அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். உங்களுடைய கரங்களை கீழே போடுங்கள். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்துவார், நம்மை தேற்றுவார், ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நமக்கு தருவார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்த பிதாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உண்மை ஏற்றுக்கொள்வதற்கு ஒப்புக் கொடுத்த உடைய அன்பான பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒரு மனிதனுக்கு முன்பாக அல்லப்பா, உமக்கு நேராக தங்களுடைய கரங்களை உயர்த்தி இருக்கிறார்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவருடைய இருதயத்தை பார்க்கிற நீர் பாவங்களை கழுவி சுத்திகரித்து கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி, ஆண்டவரே துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி புதிய காரியத்தை நீர் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, பலவீனங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்குமாயின் நானே உன்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னவர் இயேசுவே, இப்பொழுதே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உடைய தளம்புகள் குணமாக்கும் தளம்புகள் அல்லவா? ஆண்டவரே, குடும்பத்தில் வறுமை கஷ்டம் நீர் சொல்லி இருக்கிறீர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். கூப்பிடுகிற காக்கை குச்சிகளுக்கு நீர் ஆகாரம் கொடுக்கிறவர். உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை நீர் வெட்கப்படுத்துகிறதே இல்லை. எங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. தொழில் செய்பவர்களுக்கு திறந்த வாசலை கட்டளையிடும். நல்ல ஜப ஆவியை கட்டளையிடும். ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். எல்லாரும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று சாட்சியாக ஜீவித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு இரக்கம் செய்யும். இந்த சபை ஆசீர்வதியும், ஊழியரை ஆசீர்வதியும், ஊழியருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து பாஸ்டர்கள் நடத்துவார். புதிதாக வந்தவர்கள் உங்கள் கார்டு உங்கள் கையில் கொடுப்பாங்க. அதை நீங்கள் எழுதி உங்கள் அட்ரஸோடு ஒருவேளை தொடர்ந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா கொடுத்தா, இல்லை நாங்களே வந்துடுவோம் நீங்கள் வர வேண்டாம்னு சொன்னால் கூட அதை எழுதி வைத்துட்டா உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். தொடர்ந்து அந்த அட்ரஸ் கொஞ்சம் பெண் பிள்ளைகள் உதவி செய்யுங்க. மற்றவங்களுக்கு ஒருவேளை அவங்ககிட்ட பேனா இல்லைன்னா பேனா கொடுத்து எழுதி அதை வாங்கும்படி கேட்குறேன். பேனா வச்சுட்டு பேனா எடுத்து போங்க. பிள்ளைகள் டக்குன்னு எழுதி ஒருவேளை பேனா அதெல்லாம்
இந்த அட்டை வச்சு உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் விரும்பினால் உங்கள் வீடுகளுக்கு வருவோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வரலாம், தொடர்ந்து வரலாம்.